Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் class 12th NCERT Maths Chapter 5 Continuity and Differentiabilityல miscellaneous exercise வந்து பார்க்க போகிறோம். So differentiate with respect to x the function in the exercises 1 to 11. So first question. So 3x square minus 9x plus 5 the whole power 9 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. So first என்ன எடுத்துக்கலாம், let y equal to 3x square minus 9x plus 5 the whole power 9 வந்து எடுத்துக்கலாம். So differentiate with respect to x வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், dy by dx equal to, so d by dx of 3x square minus 9x plus 5 the whole power 9 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், திஸ் இஸ் டு த ஃபார்ம் எக்ஸ் டு த பவர் என், அதாவது டி பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ் டு த பவர் என், என் இன்டூ எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் 1 இந்த ஃபார்மில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஹோல் திங் த பவர் எனில் இருக்குது, இதை தான் வந்து எக்ஸோட பிளேஸில் இது இருக்குது, த ஹோல் பவர் 9. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், 9 இன்டூ 3x square minus 9x plus 5 the whole power 9 minus 1. In place of x நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, 3x square minus 9x plus 5. ஸோ அப்போ இதையும் வந்து differentiate பண்ணோம். ஸோ d by dx of 3x square minus 9x plus 5 வந்து வரும். ஸோ 9 into 3x square minus 9x plus 5 the whole power 8 into இதை வந்து differentiate பண்ணோம்னா, ஸோ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 3, இங்கே எக்ஸ் ஸ்கொயரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2x வந்து வரும் மைனஸ் 9, இங்கே வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்து வந்துடும், ப்ளஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ அப்போது 9 into 3x square minus 9x plus 5 the whole power 8 into 6x minus 9. இந்த 6x மைனஸ் 9 இருக்குல்ல, இது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன காமனாக இருக்குது, 3 டேபிள்ஸில் வந்து ரெண்டுமே வந்து போகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 3யை வந்து காமனாக வெளியில் எடுத்தோம்னா 9 இன்டூ இந்த 3யை வந்து இங்கே போட்டுக்கிறேன், அண்ட் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 5, இங்கே வந்து 2x மைனஸ் 3 வந்து நம்மளுக்கு வரும், the whole power 8. So which is 27, 3x square minus 9x plus 5 the whole power 8 into 2x minus 3. So இதான் வந்து answer for the first question. இப்போ next வந்து நம்ம second question வந்து பார்க்கலாம். So second question, so let y equal to sin cube x plus cos to the power 6x. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும் லெஃப்ட் சைட், அண்ட் இங்கே வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் டு த பவர் 6x வந்து வரும். ஸோ சைன் டு த பவர் 3x அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், sin x த ஹோல் கியூப் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இது எப்படி எழுதலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் த ஹோல் கியூப் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 6. ஸோ அப்போ 3 sin x த ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து இது எக்ஸோட பிளேஸில் sin x இருக்குது, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், காஸ் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும், ப்ளஸ் அதே தான் இங்கேயும். ஸோ என்ன அப்ளை பண்ணுறோம், டி பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ் பார் என். ஸோ அப்போ என் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். 6 காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 5 வந்துடும். இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 3 காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், இங்கே வந்து ப்ளஸ் இல்லை, இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், 6 sin x cos x த ஹோல் பவர் 5.
ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இங்கேயும் காஸ் சைன் இருக்குது, இங்கேயும் காஸ் சைன் இருக்குது, அண்ட் இங்கே வந்து இங்கேயும் 3ல் இருக்குது, இதுவும் 3 டேபிள்ஸில் போகும். ஸோ 3 சைன், இங்கே வந்து பார்த்தோம்னா சைன் இங்கே வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கே சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ சைன் எக்ஸ், அதுக்கப்புறமா வந்து காஸ் எக்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து வெளியில் எடுக்கிறேன். அப்போ வந்து ரிமைனிங் சைன் எக்ஸ் இருக்கும் மைனஸ் 2 காஸ் 4x வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஷின் 5x the whole power 3 cos 2x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லாக் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ லெட் y equal to 5x the whole power 3 cos 2x. ஸோ log y equal to log 5x the whole power 3 cos 2xனு வந்து வரும். ஸோ log y equal to 3 cos 2x into log of 5xனு வந்து வரும். ஸோ இங்கே வந்து நம்ம இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே யூவோட பிளேஸில் 3 cos 2x இருக்குது, வியோட பிளேஸில் log 5x வந்து இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? log yனா 1/y into dy by dxனு வந்து நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இங்கே வந்து u இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். u வந்து என்னது? 3 cos 2x. அப்போ u டேஷ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இந்த 3 அப்படியே வந்துடும். cos 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது மைனஸ் சைன் 2xனு வந்து வரும். எக்ஸோட பிளேஸில் 2x இருக்குது, ஸோ 2ன்னு வந்து வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது. 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஸோ மைனஸ் 6 சைன் 2xனு வந்து வரும். நெக்ஸ்ட்டு v, அடுத்தது வந்து log 5x. அப்போ v டேஷ் வந்து 1/5x வரும். log xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ x இருக்கிற இடத்துல 5x இருக்குது, ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். ஸோ v டேஷ் வந்து 1/x. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? u டேஷ் v ப்ளஸ் v டேஷ் u. இதுதான் வந்து ப்ராடக்ட் ரூல். uv த ஹோல் டேஷ். ஸோ இப்போ u டேஷ் அப்படின்றது வந்து என்னது? மைனஸ் 6 சைன் 2x வரும். v log 5x ப்ளஸ் v டேஷ் வந்து 1/x இன்ட்டு u வந்து 3 cos 2xனு வந்து வரும். ஸோ 1/y dy by dx ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்குது? மைனஸ் 6 சைன் 2x log 5x ப்ளஸ் 3 cos 2x by xன்னு வந்து இருக்குது. ஸோ இந்த 1/y நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ dy by dx is equal to y into minus 6 sin 2x into log 5x plus 3 cos 2x by x வந்து வரும். ஸோ இந்த y, இப்போ y வந்து என்னது? நம்ம ஆல்ரெடி லெட் y ஈக்குவல் டு இதை எழுதியிருக்கோம். அப்படியே yயோட பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு இந்த டேர்மையும் இதை நெக்ஸ்ட் டேர்மாக எழுத போகிறேன். ஸோ அப்போது 5x the whole power 3 cos 2x வரும். 3 cos 2x by x minus 6 sin 2x into log 5xனு வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ ஃபோர்த்து கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர். ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு
x to the power 1 by 2. So y equal to sin inverse of x to the power 1 into x to the power 1 by 2. So அப்போ sin inverse of x to the power 3 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்போது dy by dx வந்துடும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ d by dx of sin inverse of x வந்து என்னென்னா 1 by square root of 1 minus x square. x இருந்தால் இங்கே x square வரும். அப்போ இங்கே xோட பிளேஸில் என்ன இருக்குது, x to the power 3 by 2 வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ d by dx of sin inverse of x to the power 3 by 2. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஃபஸ்ட்டு sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by square root of 1 minus x to the power 3 by 2 whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் அதே மாதிரி in place of x என்ன இருக்குது, x to the power 3 by 2 வந்து இருக்குது. அப்போது d by dx of x to the power 3 by 2 வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகும், திஸ் இஸ் a to the power m the whole power n. என்ன வரும், a to the power m into n. அப்போது இங்கே என்ன இருக்குது, x to the power 3 by 2 into 2ன்னு வரும். 2வும் கேன்சல் ஆகிடும். x to the power 3. ஸோ 1 by square root of 1 minus x cube வந்து வரும். அண்ட் இங்கே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போது 3 by 2 x to the power இங்கே வந்து என்ன வரும், 3 by 2 minus 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ 1 by square root of 1 minus x cube இங்கே 3 by 2 x to the power 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 3 by 2 இங்கே வந்து square root of x by square root of 1 minus x cube அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3 by 2 அப்படியே காமனாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 by 2 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அப்போது அதாவது வெளியில் தனியாக எடுத்துடலாம். அப்போது ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு மொத்தமாக வந்து ஸ்கொயர் ரூட்டில் வந்து எழுதிடலாம். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 4th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். 5th question, cos inverse of x by 2 by square root of 2x plus 7 and x lies between minus 2 and 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து uv quotient rule வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ d by dx of u by v equal to v u dash minus u v dash by v square வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து u வந்து uவோட பிளேஸில் என்ன இருக்குது, cos inverse of x by 2 வந்து இருக்குது. vயோட பிளேஸில் square root of 2x plus 7 வந்து இருக்குது. that is 2x plus 7 the whole power 1 by 2 அப்படின்னு வந்து இருக்குது. u dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ காஸ் இன்வர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரும், d by dx of cos inverse of x by 2. எக்ஸோட பிளேஸில் x by 2 வந்து இருக்குது. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by square root of 1 minus x square வரும். இங்கே வந்து x by 2 இருக்கிறதுனால x by 2 the whole square அப்படின்னு எழுதுகிறோம். in place of x நம்மளுக்கு x by 2ன்னு இருக்குது. ஸோ d by dx of x by 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ u dash is equal to minus 1 by square root of 1 minus x square by 4 வந்து வரும். அண்ட் x by 2 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து LCM எடுக்கிறோம் உள்ள minus 1 square root of 4 minus x square by 4 இது எல்லாமே வித்தின் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. நான் எழுதுறது அந்த மாதிரி இருக்குது 1 by 2. அப்போது இந்த 4 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 2 வந்துடும். ஸோ அப்போ இந்த 2வை நான் என்ன பண்ணுறேன், இப்படி மேலே வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ எப்படி வரும், அது minus 1 by square root of 4 minus x square by 2ன்னு வந்து வரும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்து எழுதுகிறேன் into 1 by 2. ஸோ இந்த 2வை இங்கே மேலே எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு minus 2 by square root of 4 minus x square into 2 1 by 2. 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து இந்த 1 by 2 அப்படியே எழுதுகிறோம்.
ஸோ அப்போது இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ -1/√4 - x² வந்து நம்மளுக்கு வரும். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம v' வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ v' இப்போ வந்து இங்கே v' வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1/d/dx of 2x + 7 the whole power 1/2 வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 1/2 into 2x + 7 the whole power -1/2 வந்துடும். அண்டு இங்கே வந்து என்ன இருக்குது, இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸு இங்கே வந்து 2x + 7 இருக்குது. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போது d/dx of 2x + 7 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/2 2x + 7 the whole power -1/2 into 2 வந்து வரும். ஸோ 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1/√2x + 7 வந்து வரும். இதுதான் வந்து v'. இப்போது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து v. ஸோ v வந்து 2x + 7 the whole power 1/2. u' வந்து -1/4 - x² வரும். √4 - x² வந்து வந்துடும். மைனஸ் u வந்து cos inverse of x/2 into v' 1/√2x + 7 by v² வந்து என்னது, 2x + 7 1/2 the whole square வந்து வரும். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் மீதி வந்து நம்ம நியூமரேட்டர் பார்ட்டை வந்து இப்போது நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் சேர்த்து எழுதுகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் இங்கே வந்து √2x + 7 by √4 - x² வந்து வரும். மைனஸ் cos inverse of x/2 by √2x + 7 வந்து வரும். இங்கே வந்து ஸ்கொயராக கேன்சல் ஆகிடும். 2x + 7 வந்து டினாமினேட்டரில் இருக்கும். இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து 4 - x² வரும் இன்ட்டு √2x + 7 வந்து வரும். அண்ட் இங்கே வந்து என்ன ஆகும், இது வந்து இங்கே எது இல்லை, 2x + 7 ஸ்கொயர் ரூட், அதோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -√2x + 7 இன்ட்டு √2x + 7 வந்து வரும். மைனஸ் cos inverse of x/2 இன்ட்டு √4 - x² வந்து வரும். by 2x + 7 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து இது ரெண்டும் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ஆச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டும் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ -2x + 7 வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் cos inverse of x/2 இன்ட்டு √4 - x² வரும். இதையும் வந்து அப்படியே டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போது நம்மளுக்கு √4 - x² into √2x + 7 into 2x + 7 வந்து நம்மளுக்கு வரும். செப்பரேட் பண்ணி தனித்தனியாக வந்து எழுதுகிறேன். ஸோ அப்போது -2x + 7 டிவைடட் பை, அதாவது தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன், √4 - x² √2x + 7 2x + 7 வந்து வரும். அதே மாதிரி மைனஸ் cos inverse of x/2, இதே டினாமினேட்டர் 4 - x² இன்ட்டு √2x + 7 இன்ட்டு 2x + 7 வந்து வரும். ஸோ அப்போ இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு -1/√4 - x² √2x + 7 மைனஸ் cos inverse of x/2 by, இங்கே வந்து ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, நான் வந்து இந்த இடத்துல இந்த 4 - x² அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து 2x + 7 the whole power 1/2 into 2x + 7 வந்து இருக்குது.
ஸோ minus 1 by square root of 4 minus x square into square root of 2x plus 7 minus cos inverse of x by 2 by இதை வந்து 2x plus 7 the whole power 3 by 2ன்னு வரும். ஏன்னா 1 இருக்குது, 1 plus 1 by 2 காமன் பேஸ் வந்து காமன். ஸோ அப்போ பவரை வந்து ஆட் பண்ணி எழுதலாம். ஸோ 1 plus 1 by 2 3 by 2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 5th question. அண்ட் இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.